தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் மார்க் 12வது அதிகாரம் 17வது வசனம். அவர்கள் அவரை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு வேத பகுதியை வாசித்தேன். இது அடிக்கடி வாசித்த பகுதி தான் அப்படின்னா கூட இன்றைக்கு இது மிக மிக சுவாரஸ்யமாக இருந்துச்சு. மார்க் 12வது அதிகாரத்தில் 13வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் பொறுமையாக வாசித்து பாருங்கள். அதில் இயேசு கிறிஸ்துவை வார்த்தையில் அகப்படுத்தும்படி சிலர் அங்கே வருகிறாங்க. தேவ பிள்ளைகளை, நாம் இந்த உலகத்தில் வாழும் வரைக்கும் ஆவிக்குரிய காரியத்திலையும் பூமிக்குரிய காரியத்திலையும் நம்மளை சிக்க வைக்கணும்னு ஒரு கூட்டம் நம்மளை தேடி மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். அப்போல்லாம் நமக்கு தேவ ஞானம் இல்லை அப்படின்னா நாம் எளிதில் மனித பிசாசு தந்திரங்களில் சிக்கி கொள்வோம். இன்னொரு வசனம் சொல்லுது, பிசாசின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே அப்படின்னு. மனுஷனோ பிசாசோ அல்லது உங்களை நீங்களே வஞ்சிக்க நினைக்கும்போது நீங்கள் ஆவியானவரோடு இணைப்பில் இல்லை அப்படின்னா இயேசு கிறிஸ்து கையாளுகிற மாதிரி நீங்கள் இந்த காரியங்களை கையாள முடியாது. நாம் ஏமாந்து பாவம் செய்து எல்லாவற்றையும் இழந்து நிற்பதற்கு இதுதான் காரணம். 14வது வசனத்தில் எவ்வளவோ ஐஸ் வைக்கிறாங்க, நீர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி. ஆனால் அடுத்த வசனத்தில் 15வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து அவர்களுடைய மாயத்தை அறிந்து கொண்டார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. இன்றைக்கு உங்களை நோக்கி வருகிற மாய தந்திரங்களில் இருந்து தப்பித்து கொள்ள இயேசு கிறிஸ்து பிதாவோடு ஒன்றாக இருந்தது போல நீங்களும் ஒன்றாக இருக்கும்போது ஆவியானவர் உங்களுக்கு தேவ ஞானத்தை தருவார். இதையெல்லாம் வெகு சுலபமாக நீங்கள் கையாள முடியும். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி, வசனங்களுக்கு நன்றி. இன்றைக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையிலையும் 100 மடங்கு பலன் தரப்போகுது ஏசப்பா. என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன்ப்பா. எல்லாருடைய சூழ்நிலைகளையும் நீங்கள் அறிவீங்கப்பா. இன்றைக்கு அப்பா உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் உங்ககிட்ட இருந்து நன்மையை பெற்றுக்கொள்ள போகிறாங்கப்பா. அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யட்டும்ப்பா. நன்றி அப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா. இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து மனுஷன் அறுக்கும்போது அவரை அகப்படுத்தணும், அவரை சிக்கி கொள்ள வைக்கணும்னு சொல்லி எத்தனையோ சதி திட்டங்களை செஞ்சாங்கப்பா. ஆனால் இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தப்படி அவருடைய திட்டத்தின்படி சகலத்தையும் நிறைவேற்றினார்ப்பா. இன்றைக்கு இந்த உலகத்தில் அப்பா நானும் என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அதே மாதிரி தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றணும் அப்பா. அதற்கு ஆவியானவரின் துணை எங்களுக்கு வேணும்ப்பா. தேவ ஞானத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா. மனுஷனை அப்பா இனம் கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க நன்மைக்கு எதுவாக பேசுகிறாங்களா தீமைக்கு எதுவாக பேசுகிறாங்களாங்கிறத கண்டறிகிற ஞானத்தை எங்களுக்கு கொடுங்க ஏசப்பா. எங்களுக்கு எதிரான அத்தனை சதி திட்டங்களையும் அப்பா மாற்றி போடுங்கப்பா. ஆமென். எங்களுக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காமல் போகட்டும் ஏசப்பா. என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன் ஏசப்பா. எதிர்காலத்தை குறித்து பயப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. ஆமென். நாளைக்கு என்ன செய்வேன், என்னுடைய பிள்ளைகள் என்ன செய்வாங்க, வயதான காலத்தில் நான் என்ன செய்வேன், நாளைக்கு எனக்கு இந்த நோய் வந்துருமோ, நான் வெளியில் போனேன்னா எனக்கு இது நடந்துருமோன்னு சொல்லி எதையாவது ஃப்யூச்சரில் நடக்கிறத குறித்து பயப்பட்டு கொண்டு நிம்மதி இல்லாமல் ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு பாரம் இருதயத்தில் இருக்குதுப்பா. இன்றைக்கு அந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீங்கள் தேற்ற போகிறீங்க ஏசப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலையும் நீங்கள் பேச போகிறீங்கப்பா. ஆமென். நன்றி அப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா. நீர்தாமே எங்களுக்கு ஆறுதல் செய்பவராக இருக்கிறீங்க ஏசப்பா. நன்றி அப்பா. இருக்கிறவராகவே இருக்கிற தேவனே உம்மை நாங்கள் போற்றுகிறோம் அப்பா, உம்மை புகழுகிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இம்மட்டும் நடத்தி வந்த என் தேவனை அப்பா நாங்கள் ஆராதிக்கிறோம் ஏசப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இதுவரைக்கும் நீங்கள் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா.
ஆனால் இனியும் நீங்கள் எங்களை காப்பீங்கிற உறுதியான நிச்சயம் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தில் இப்பொழுது வரட்டும் ஏசப்பா. இதுவரை நன்மை செய்த தேவன் இனியும் அது நிச்சயமாக நன்மை செய்வார். எல்லா பிரச்சனைகளுக்கும் என்னை தப்புவிப்பார். என் பிள்ளைகளை உயர்ந்த இடத்தில் அடைக்கலத்தில் வைப்பார். அமேன். அவர்களை உயர்த்தி அழகு பார்ப்பார். என்னுடைய நிலைமை இப்பொழுது இருக்கிறத காட்டிலும் இன்னும் அதிகமாக நன்மையானதாக தான் பின்னாடி இருக்கும் அப்படிங்கிறத அது நிச்சயமாக ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலையும் அப்பா இப்பொழுது ஒரு விசுவாசம் துவக்கப்படணும் ஏசப்பா. ஒரு நம்பிக்கை வரணும் ஏசப்பா. கல்யாண வீட்டில் முந்தின ரசத்தை காட்டிலும் பிந்தின ரசம் அதிக சுவையுடையதாக இருந்தது அப்படின்னு பார்க்குறோம் ஏசப்பா. பிந்தின ஆலயம் மகிமை உடையதாக இருந்துச்சு. யோபுவின் வாழ்க்கையில் முந்தினதை காட்டிலும் பிந்தினது 2 மடங்கு ஆசீர்வாதமாக இருந்தது. இது எல்லாவற்றையும் வேதத்தில் அப்பா நோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக எழுதி வைத்திருக்கிறீங்க ஏசப்பா. இப்பொழுது இருக்கிறத காட்டிலும் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை அப்பா இனி பல மடங்கு ஆசீர்வாதமாக மாறப்போகிறமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இது அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோன்னு சொல்லி இருதயத்தில் இருக்கக்கூடிய சஞ்சலமும் தவிப்பும் இப்பொழுது ஓடி போகட்டும் ஏசப்பா. எதையாவது ஒன்றை காட்டி அவங்களை பயமுறுத்துகிற பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படட்டும்பா. அமேன். அவனுடைய எல்லா தந்திரங்களும் ஒன்றுமில்லாமல் ஆகட்டும் ஏசப்பா. அமேன். பயமுறுத்துகிற ஆவியை இயேசு கிறிஸ்து நாமத்தில் விரட்டுகிறோம் அப்பா. நன்றி அப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலையும் இப்பொழுது அப்பா ஒரு பயங்கரமான நம்பிக்கை இப்பொழுதே உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் இருதயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பயங்களும் நீக்கப்படுவதாக. அமேன். அப்பா சந்தோஷத்தோடு உம்மில் சந்தோஷத்தோடு உம்மை துதித்து கொண்டே இருப்பார்களாக. ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் இப்பொழுது ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுங்கப்பா. அமேன். அப்பா என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இதை இப்பொழுது உணரணும் ஏசப்பா. என் தேவன் எனக்காக ஏதாயிலும் செய்திடுவார். என் தேவன் எனக்காக ஏதாயிலும் செய்திடுவார். அவர் ஒரு நாளும் என்னை மறக்க மாட்டாருங்கிற உண்மை அப்பா இந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் இப்பொழுது எழுதப்படட்டும் ஏசப்பா. எதை பார்த்தும் கலங்காமல் திகைக்காமல் என் தேவன் என்னை காக்கிறாருங்கிற உணர்வு ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் வரட்டும் ஏசப்பா. நன்றி அப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. இன்று இரவு அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சுகமான தூக்கத்தை கொடுங்க. நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றியும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திரம் செவினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாத்தருங்கப்பா. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.